ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி ஜூன் 12 மண்டே. என்னோட சார்ட் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஆரம்பித்து உடனே ஒரு ஃபால் இருந்தது இந்த ஃபஸ்ட்டு கேண்டலில். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னே நமக்கு தெரில இந்த ஸ்பாட்டில். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணி இங்கே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் என்னென்னா ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம். ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ டார்கெட் எங்கே வைக்கணும்னா 575. இது சப்போர்ட்டு. இந்த ரேஞ்சு தான் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. 575, 595, அப்போது 615 இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும். இது வந்து ஒரு ஸ்கேல்ப். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மார்னிங்கில் கீழே விழுந்த ஃபால் மாதிரியே ஒரு குயிக் ஹவர் ஃபால் வந்துருச்சு. அதுக்கப்புறமும் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை இந்த ஓப்பன் ப்ரைஸ் ரீடெஸ்ட் இங்கே க்ளாஸ் பண்ண முடியலன்னா நம்ம ஷார்ட் பண்ணி இதை டார்கெட்டாக வைக்கணும். ஆனால் இங்கே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ரீடெஸ்ட்டும் சக்ஸஸ். ஸோ அப்போ அதே மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ஸ்கேல்ப். இந்த இடத்துல ஒரு ஹையரில் டபுள் பாட்டம் வந்துருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஹையரில் டபுள் பாட்டம். இந்த கேண்டில் என்ட்ரி, இங்கே இந்த கேண்டில் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுச்சு. 18,620, 595 இதுக்குள்ளே அப்படியே ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம், அது சேஃப் இல்லை. ஸோ ரெண்டு ஸ்கேல்ப் ஒரு டே முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வேளை ஓப்பன் ப்ரைஸ் 620க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 665 போய் ரீடெஸ்ட் பண்ணணும். ஒரு வேளை ஓப்பன் ப்ரைஸுக்கும் கீழே போயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து இதை அல்லது இதை ரீடெஸ்ட் பண்ணும். என்ன நடக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு.